السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது காயல்பட்டினம் பொதுபா பெரிய பள்ளியினுடைய தஃப்சீர் வகுப்பில் இன்றைய தினம் சூரா யூசுஃபினுடைய 7ஆம் பாகம். இன்று ஹிஜ்ரி 1447 ரமதான் பிறை 20. நேற்றைய தினம் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு சிறையிலே இருந்த அந்த இருவர் விடுதலை செய்யப்பட்ட ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டும் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டும் போன செய்தியை நாம் சொல்லி, யார் விடுதலை செய்யப்படுகிறாரோ அவரிடத்தில் என்னை பற்றி நீங்கள் அரசன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் ஒரு குறிப்பை சொன்னோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் அவங்க சிறையில் இருந்தாங்கண்டு. ஆனால் உண்மையிலே அது 7 வருஷம் இல்லை. 7 வருஷம் என்பது முதல்ல 5 வருஷம் இருந்துட்டாங்க. இந்த கனவு கண்டது, அதுக்கான அந்த 2 பேர் கனவு கண்டது, அதற்கான அவங்க விளக்கம் சொன்னது, அதிலிருந்து ஒருத்தர் கொல்லப்பட்டது, ஒருத்தர் திரும்பவும் அதே பதவியிலே அந்த அரசருக்கு அந்த ஜூஸ் பிழிந்து கொடுக்கக்கூடிய பதவியிலே நியமிக்கப்பட்டது என்ற இது வரைக்கும் தான் 5 வருஷம். இது வரைக்கும் 5 வருஷம் இருந்திருக்கு. அப்போ அவங்க வெளியாகும்போது நீங்கள் அரசன்கிட்ட நீ ஒரு நல்ல ஒரு வேலையில் திரும்பவும் போய் சேர்றா, அப்போ என்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா இல்லையா? நேற்று சொன்னோம் இல்லையா? அது அல்லாஹ்வுக்கு பிடிக்க இல்லை அப்படிங்கிறதே நம்ம சொன்னோம். என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க என்கிட்ட கேட்டிருக்கணும். சிறைக்கு வர்றதுக்கு என்கிட்ட கேட்டவங்க சிறைக்கு வெளியில் போகிறதுக்கு என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதில் கொஞ்சம் அது அவனுக்கு பிடிக்க இல்லை. அதனால் அவனுடைய சிந்தனையில் மறதியை ஏற்படுத்திட்டான். யாரும் அந்த அவன்கிட்ட ஃபான்சாஹு ஷைத்தானு திக்கர் ரப்பி, ஷைத்தானை வச்சு அந்த மரக்கடிக்க வச்சுட்டான். அவன் போய் சொல்லலைன்னா சொல்கிறதுக்கு மறந்துடுச்சு. மறதிங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் ஏற்படுறதான். அதற்கு பிறகு அவர்கள் 7 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அப்போ 7, 5, 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறாங்க. இதுதான் சரியான தகவல். 7 வருஷம் இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது, 5 வருஷம் இருந்தாங்கன்னு தகவல் இருக்குது. 5 வருஷங்கிறது அந்த 2 பேரும் வெளியாகிறதுக்கு முன்னால், வெளியானதுக்கு பிறகு 7 வருஷம். ஆக மொத்தம் அவங்க 12 வருஷம் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வகையில் நாம் ஒரு கணக்கை சொன்னோம். இந்த ஃபலம்மா பலம் அசுத்தஹு, அவங்க ஒரு வயதை அடைந்த போது, இந்த சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இடையில் நடந்த அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அது 30வது வயசுன்னு நம்ம சொன்னோம். அப்படி பார்த்தா இது 42 வயசு ஆச்சு இவங்களுக்கு. நான் சில பேர் 30வது வயசு அல்ல, அது 25 வயசு தான். அவங்களுக்கு 25 வயசு. இப்போ அந்த 12 வருஷம் சிறையில் இருந்து அவங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு 37 வயசு அப்படிங்கிறாங்க. 37 42 மொத்தத்தில் 12 வருஷம் என்ன செஞ்சுட்டாங்க? சிறைக்குள்ளே இருந்திருக்கிறாங்கங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அருமையான பெருமக்களை, இப்போ செய்திக்கு வர்றோம். இன்னொன்று ஒரு தகவல் நேற்று நம்ம சொல்லும் பொழுது, இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவரை கவிழ்த்தி போட்டு அவருடைய முதுகில் 4 ஆணி அறைகிறது, இந்த கதை சொன்னோம் இல்லையா? இது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னதாக நம்ம சொன்னோம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த உம்மத்திலேயே கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுல நம்பர் 1ங்கிறதையும் சொன்னால் அது அப்படி தான். ஆனால் இந்த விளக்கம் அவங்க சொல்லலை.
நம்ம அது மேலே அங்கே இருந்திருக்குது. நான் அது கொஞ்சம் பார்க்க தவறி இருக்கிறேன், கவனக்குறைவாக நடந்திருக்கிறது. சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாபி, ஒரே காலத்தில் உள்ளவங்க தான். இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னவங்க சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி. அவங்க வந்து மஸ்ஜித் நபவியில் உஸ்தாதாக இருந்தாங்க, ஹதீஸ் கடைகள் நடத்தக்கூடியவங்க. அவங்க சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு இடையிலேயே பிரச்சனை இருந்தது. அது வேறு விதமான பிரச்சனை, அது தனி ஒரு விவகாரம். அது இல்மு சம்மந்தப்பட்டது. நாம் அந்த செய்திக்கு நம்ம போகலை. ஆனால் ஒரு திருத்தத்தை செய்திருக்கிறேன். அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னது இப்னு சீரின் அல்ல, செய்தனா சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஹைர், இப்போது நம்ம செய்திக்கு நம்ம வர்றோம். இப்போ அந்த ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்ச நாள் போனதற்கு பிறகு, சில வருஷங்கள் போனதற்கு பிறகு தன் கணவனிடத்தில் சொல்கிறாங்க, அசீஸ் இடத்துல, கித்ஃபீர், யூசுப் உள்ளே இருக்கிறாரு, எவ்வளோ காலம் அவர் இருப்பார், அவரை நீங்கள் வெளியில் எடுக்க வேணாமா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவர் கேட்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நம்ம நீதி தவறிட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தௌபா செய்கிறாங்க, தௌபாவுடைய நிலைக்கு இப்போ அவங்க வந்துட்டாங்க. நம்ம நீதி தவறி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன், தப்பு பண்ணி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியும் தானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தப்பு பண்ணல அப்படிங்கிறது அசீஸுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அதற்கான ப்ரூஃபும் அவருக்கு நேராகவே பார்த்துட்டாரு, அந்த குழந்தை பேசியதெல்லாம் இருக்குது. ஆனாலும் தன்னுடைய இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் என்ன செஞ்சார், உள்ளத்துக்கு போட்டார். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, அவர் இப்போ தப்பு செய்யாமலாம் போடுறாங்க அப்படின்னு வருமா இல்லையா? இதுதான் அது நடந்த நிலைமை. இது இவங்களை உறுத்த ஆரம்பிச்சது. ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உறுத்த ஆரம்பிக்குது. நம்ம தப்பு பண்ணி இருக்கிறோம், நாம தண்டனை அனுபவிக்கிறது பதிலாக தப்பே செய்யாத பரிசுத்தமான ஒரு மனிதர் என்ன செய்ய தண்டனை அனுபவிக்கிறாரே அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தௌபா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர்கள் செய்த செயல்பாடுகள், அவங்க வணங்கிய வணக்கங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க வந்து அந்த தௌபா என்று வரும்பொழுது தான் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் அந்த காமம் தான் அவருடைய உள்ளத்தில், இந்த ஆசை தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததுனால இதையெல்லாம் சிந்திக்க முடியல. அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் நம்ம எவ்வளோ தவறு பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எவ்வளோ மாறு செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு மற்ற கடவுள் சிலைகளெல்லாம் நகட்டிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வணங்கினார்கள், வாழ்ந்தார்கள், எப்படி உண்மையை பேணினார்கள் அப்படிங்கெல்லாம் யோசித்து அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க மாற்றிட்டாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள வெளியாக்குறது தானே சரி, நம்ம நீதி தவறிட்டோம், நேர்மை தவறிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கண்டுக்கிடையில்லை. ஏன்னா அவரை வெளியில் கொண்டு வந்தான்னு சொன்னால் இனி திரும்ப அந்த பேச்சு தான் வந்துடுமோன்னு அவர் பயந்தார். அவர் பயந்து அந்த செய்தி இந்த வேலைக்காரனும் மறந்துட்டான், இவங்களும் அதை கண்டுக்கிடவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாருமே அதை பற்றி சிந்திக்கல. சபையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசர் உட்பட யாருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. அப்படியான ஒரு நிலை உருவாயிடுச்சு. ஒரு விவகாரம் நடந்ததுன்னு சொன்னால் பரபரப்பாக இருக்கும், அந்த விவகாரத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு அது மாறி போயிடும். இந்த முத்தலாக் சட்டம் வந்தது, இப்போ யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறோமா, அதுக்கு பிறகு அடுத்து பெருசு சப்ஜெக்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம விட்டுட்டே போயிட்டே இருக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா காலத்துலேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அது நடந்தது. அதுக்கு பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கும், அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த ஊர் மக்களோ, அந்த பெண்களோ, யாருமோ, அரசாங்கத்தில் உள்ளவங்களோ, நீதிமன்றமோ யாருமே அதை பேசலை. இந்த விவகாரங்கள் எல்லாம் அரசருக்கு பெருசாக தெரியாது. இந்த விவகாரங்கள் இப்போ நடக்கிற விவகாரங்கள்லாம் அரசருக்கு பெருசாக தெரியாது. எல்லா பொறுப்பும் யார் கையில் தான் இருக்குது, அசீஸ் கையில் தான் இருக்குது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய கையில் இருக்கிறனால அவரே என்ன செஞ்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். இவங்களுக்கு வேணால் இப்படி வந்துதான் ஒரு சின்ன தகவல் வேணால் மன்னருக்கு போயிருக்கலாமே தவிர மன்னருக்கு பெருசாக என்ன செய்யலை, பெருசாக ஒரு தகவல்லாம் கிடைக்கல. மன்னரை பற்றி நம்ம சொன்னோம். மன்னர் யாருன்னு தான் ரையான். அவங்க எப்படி அவர் தந்தையை பாருங்கள், அந்த வாரிசை கூட அவருடைய தந்தை வலிது, அவருடைய தந்தை தர்வாகு, அவருடைய தந்தை அரிஷாகு, அவருடைய தந்தை ஃபாரான், அவருடைய தந்தை அம்ரு, அவருடைய தந்தை அமுலாக், அவருடைய தந்தை லாபஸ், அவருடைய தந்தை சாம், அவருடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட வாரிசத்தில் அவர் வர்றார், நூஹ் நபி அவருடைய வாரிசில் வர்றார்.
இப்போ இவர் தான் அரசராக இருக்கிறார். இப்போ இவருக்கு பெருசாக அந்த செய்தியெலாம் பெருசாக ஒன்றும் வரல. எத்தனையோ வழக்குகள் நடக்குது, அதில் இது ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டாரு தவிர பெருசாக அவர்கிட்ட எடுத்து சொல்லலை. சொல்லாததுக்கு காரணம் முதலமைச்சர் இருக்கிறார், அவர் கீழே அவர் தான் நிற்கிறார். அவர் அந்த தகவல்கள்லாம் முழுமையாக அரசரிடம் போகாமல் இருப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டார். இப்போ அந்த நாட்டில் ஒரு விழா, வருஷத்துக்கு ஒரு விழா நடக்கும். நைல் நதி கரையோரத்தில் அந்த விழாவை மக்கள் கொண்டாடுவாங்க. அன்றைக்கு அரசர் வந்து மக்களுக்கு காட்சி அளிப்பார். அவருக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம் அந்த நைல் நதி பகுதியில் போட்டு வைக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதில் வந்து அவர் உட்காருவார். அந்த மிஸ்ரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம், பல பக்க ஊர்கள், எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருவாங்க. அன்னைக்கு அறுசுவை வழங்கப்படும், அருமையான பானங்கள், அன்பளிப்புகள் இதெல்லாம் வழங்கப்படும். அப்போ இதை பெறுவதற்காக மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு பெரும் ஒரு கூட்டமாக வருவாங்க. வசதி படைத்தவங்களும் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு அது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு விழா, அது ஒரு கந்தூரி, ஒரு ஐது பெருநாள். அப்போ அதுக்காக வேண்டி எல்லாரும் வருவாங்க. இது வருஷத்தில் நடக்கிறது. இப்போ அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கவே இவர் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஒரு கனவு ஒன்று காண்றார். யாரு? அரசர் கனவு காண்றார். அவர் என்ன காண்றாரு அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகாலல் மலிக்கு இன்னி ஆரா சபஅ பக்கராத்தின் சிமானி யஅகுலுஹுன்ன சபுன் ஐஜாஃபுன் வ சபஅ சும்புலாத்தின் ஹுதுரின் வ உஹர யாபிசாத் யா அய்யுஹல் மலவ் அஃப்தூனி ஃபீ ருயாய இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன். என்ன அதில் சொல்லப்படுது அப்படின்னா, இவர் கனவு என்ன காண்றாரு, அந்த கனவுக்கு தஃசீல் தெளிவான விளக்கங்கள் சொல்கிறாங்க. அந்த கனவிலே இவர் போய் அந்த விழாவில் கலந்துக்கிறார். அந்த விழாவில் கலந்துக்கிறார். அப்படி கலந்து கொண்டு இவர் கனவு காண்றார். விழா நடக்கையில் விழா நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை. அதுக்கு முன்னாடியே இவர் கனவு காண்றார். அவர் என்ன செய்ய உட்கார்ந்துருக்கிறாரு, மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவருடைய சிம்மாசனம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நைல் நதியிலிருந்து நல்ல வாட்ட சாட்டமான 7 மாடுகள் வெளியே வருது. அல்லாஹ் சொல்றான், சபஅ பக்கராத்தின் சிமானின். சிமான்டா நல்ல கொழுத்த மாடுகள், பசு மாடுகள் என்ன செய்யுது, வெளியில வருது. அப்ப அது வந்து அதற்கு பிறகு என்னன்னா, அது கொஞ்ச நேரம் அப்படி வந்து அப்படி பிரம்மாண்டமா நிற்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக மெலிந்து போன 7 மாடுகள் வெளியில வருது. அதுல இருந்து முதல்ல திடகாத்திரமான 7 மாடுகள், அதை அடுத்து மெலிந்து போன 7 மாடுகள் என்ன செய்யுது, வெளியில வருது. வெளியில வந்து இந்த மாடுகளெல்லாம் முட்டி திங்குது. தின்னு எல்லா மாட்டையும் தின்னு முடிச்சிருச்சு. அப்படி தின்னு முடித்ததற்கு பிறகு கூட இந்த மெலிந்த மாடுகள்லாம் கொழுத்து போயிருக்கானா இல்லை, அது இருந்த மாதிரி தான் இருக்கு, வயிறெல்லாம் ஒட்டி போய் தான் இருக்கு. இப்படி ஒரு கனவு. அதை அடுத்து அந்த நைல் நதி பகுதியிலிருந்து ஒரு 7 கதிர்கள், பிரகாசமான கதிர்கள், அதில் நல்ல முத்துக்கள் மாதிரி விதைகள்லாம் இருக்குது. நெல் அரிசியோ அல்லது கோதுமையோ ஏதோ மொத்தத்தில் அந்த கதிர்கள் 7 கதிர்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த நைல் நதியிலிருந்து காய்ந்த 7 கதிர்கள் வெளியில் வருது. வெளியில் வந்து இது அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. இந்த நல்ல பசுமையான செழிப்பான அந்த 7 கதிர்களையும் காணா போச்சு, அதை மறைச்சிருச்சு. இப்படி ஒரு கனவு காண்டவுடனே இவர் ஒரு திடுக்கிட்டு விழிச்சிட்டாரு மன்னர். அது காலையில் அவருக்கு ஒரே பெரட்டலாக இருக்கிறது. இது என்ன, இது ஒரு வித்தியாசமான கனவாக இருக்கு அப்படின்னு பளிச்சுன்னு இருக்குது, தெளிவாக இருக்கு. கனவு தெளிவாக இருக்குமையானால் அது வந்து நடப்பதற்கு சாத்தியம். ஏதோ ஒரு கனவு கண்டமாக இருக்குது, விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தெளிவாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன, அது ஹைராக இருந்தால் ஹைராக இருக்கணும், ஷர்ராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு நேற்று சொல்லியிருக்கிறோம். 5 விஷயம் சொல்லியிருக்கிறோம். அந்த 5 விஷயத்தை பண்ணிட்டால் அந்த ஷர்ரு நம்மளை பாதிக்காது. அப்போ இப்படி ஒரு கனவு கண்டு இவர் தெளிவாக இருக்கிறத பார்த்து அவர் இப்படி யோசிக்கிறார், இது என்ன கனவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயமும் அச்சமும் திடுக்கமும் ஆச்சரியமும் எல்லாம் கலந்துருக்கு. அப்போ காலையில் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிரதானிகள், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறவன், அவன் குறி சொல்கிறவன், ஜோசின்னு சொல்கிறவன், அவனை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, யா ஐயன் மலவு அஃப்தூனி ஃபீ ருயாய இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? எனக்கு அது ஒரு திகைப்பை ஏற்படுத்திடுச்சு. இந்த கனவுக்கான விளக்கத்தை நீங்கள் தாய்பியில சொல்லணும்.
இன் குந்தும் லிருயா தஅபுரூன், நீங்கள் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு சொன்னாங்க. யாருக்கும் விளக்கம் சொல்ல தெரியல. சொல்ல தெரியல, இந்த சமாளிப்பான் இல்லையா, அதை மாதிரி சொன்னாங்க. காலு அல்ஹாது அஹ்லாம் ஒமா நஹ்னு பித்தஅவீலில் அஹ்லாமி பிஆலிமீன். இது ஒரு சோப்பட்ட கனவு, இது கனவே இல்லை, இதெல்லாம் சும்மா வெறும் கனவு, இதில் ஒரு மேட்ரே கிடையாது. அவனை சொல்கிறான், இந்த கனவு என்பது ஒரு மேட்ரே இல்லை. இது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இதில் மனப்பதட்டம் இருந்தால் இந்த மாதிரி கனவுகள் வரும், அல்லது ஜீரண கோளாறு இருந்தால் இப்படி கனவுகள் வரும். இன்னும் அவனுக்கு சொல்கிறானோ தஃசீரில் எழுதுறாங்க. இப்போ நம்ம மனப்பதட்டத்தில் சில கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் இது எனக்கு புதுசாக இருக்குது. ஜீரண கோளாறு இருந்தாலும் கூட இந்த மாதிரி கனவுகள் வருமா? அன்றைய காலத்தில் அவனுக்கு சொல்லியிருக்கிறானோ, அது சரியா பிழையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு சொல்கிறது உண்மை, அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். சொல்லியது என்பது உண்மை. ஜீரண கோளாறு இருந்தாலும் அதற்கும் கனவுக்கு சம்பந்தம் இருக்குதாங்கிறது இன்றைக்கி ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும். அந்த கனவு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூலை படித்தா நமக்கு தெரிய வரலாம். மொத்தத்தில் அவங்க இந்த கனவு சொல்கிறாங்க. அதனால இது கனவு ஒரு மேற்ற இல்லை மன்னரே, இதை விட்டுருங்க, இது சாதாரணமானது, இது சும்மா அஜீரண கோளாறுல ஏற்படுறது, உங்களுக்கு ஏதாவது மனப்பதட்டம் இருந்திருக்கும், அதனால இது ஏற்பட்டிருக்கலாம், இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் ஜூஸ் கொடுக்க வர்றான் இவன். வருஷம் 7 ஆச்சு. அடே கனவு, இப்படி ஒரு கனவு சொல்கிறாரு. அவங்க கனவை ஜூஸை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மன்னருக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான். இந்த கனவை பற்றி சொல்கிறது அவங்க விளக்கம்லாம் தேவையில்லை, இது ஒன்றும் கிடையாது. ஒமா நஹ்னு பித்தஅவீலில் அஹ்லாமி பிஆலிமீன், நாங்கள் இதுக்கெல்லாம் போய் விளக்கம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆள், ரொம்ப ரொம்ப பாரதூரமான பயங்கரமான கனவுகளுக்கு தான் நாங்கள் விளக்கம் சொல்லுவோங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நாங்கள் இதுக்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்போம், இந்த சின்ன சப்ஜெக்டுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டு இருந்த இந்த பணியாள் அந்த சபை முடிந்ததும் அந்த ஜூஸை கொடுத்துட்டு, அரசே ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லவா? என்னப்பா? எனக்கு ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். நான் சிறையில் இருந்தேன் இல்லையா, 5 வருஷம் சிறையில் இருந்தேன். அப்போ யூசுஃப்னு ஒருத்தர் உள்ளே இருக்கிறார், ஒரு அருமையான மனிதர், நல்ல ஒழுக்கம் மிக்கவர், சீலர், ரொம்ப அழகாக இருப்பார், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், வாய்மையாளர், உண்மையாளர், அவர் எது சொன்னாலும் நடக்குது. நாங்கள் 2 பேர் கனவு கண்டோம், என்னுடைய கனவுக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு, நான் இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட வந்தவன் இந்த ரொட்டி சொல்கிறவன், அவனை அப்படி தூக்கில் ஏற்றப்படும்னு சொல்லி ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னார், அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி கனவுல அந்த சிறையில் இருக்கக்கூடிய பலரும் கண்ட கனவுகளுக்கெல்லாம் அவர் விளக்கம் சொல்லி அது அப்படியே நடக்குது, கொஞ்சமும் மாற்றம் இல்லை. மிகப்பெரிய அறிவாளி, எங்களுக்கெல்லாம் நேர்வழியை அவர் காட்டினார், ஒழுக்கத்தை போதித்தார் அப்படின்னு நிறைய சொன்னோம். ஆனால் அவர் நான் வெளியே வரும்போது உங்கள்கிட்ட சொன்னார், நான் மறந்துட்டேன். அடே 7 வருஷமாவோட மறப்பா நீ? வருஷம் 7 ஆச்சடா. சரி, அவரை போய் பாரு, உனக்கு சிறைக்கு நீ போகிறதுக்கு நான் அனுமதி தர்றேன், அந்த சிறை வாடனை கூப்பிடு. அவனை கூப்பிட்டு போய் நேராக அவர்கிட்ட போய், இந்த கனவை நீ இப்போ கேட்டியா? ஆமாம் நான் கேட்டேன், அதற்கான விளக்கம் என்னன்னு கேட்டுட்டு வா. நேராக போனேன், போயாச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்க்குறாங்க. டேய் உன்னை சொல்லி விட்டானடா, போய் ஏன்டா சொல்லலை அப்படின்னு கேட்கல. இதுதான் நபிமார்கள். அவங்களே நாம சொல்லி விட்டுருக்க கூடாதுன்னு இப்போ தெரியுது. ஏன்னா அவங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, யா நபி அல்லாஹ், நீங்கள் அத்ஹரு தாஹிரின், பரிசுத்தமானவர்களிலும் மிக பரிசுத்தமானவர். யார் சொல்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்தமானவர்களிலும் மிக பரிசுத்தமானவர். ஆனால் நீங்கள் இந்த சிறையை விட்டு வெளியேகிறத அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்டிருக்கலாமே, அல்லாஹ் இதில் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டானே, நீங்கள் ஏன் அவன்கிட்ட போய் சொல்லி அனுப்புனீங்க? சிறைக்கு உள்ளே வர்றதுக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட தானே கேட்டீங்க, வெளியில் போகிறதுக்கு நீங்கள் ரப்பிட்ட கேட்டிருக்கலாமே, உங்கள் இறைவன் அல்லவா, அவனிடம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றிருக்கலாமா இல்லையா? நீங்கள் எதுக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய கவலைகள் எனக்கு அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை மறக்கடிக்க செய்து விட்டது. என்னுடைய அஹ்ஸான், என்னுடைய கவலைகள்லாம் அதை செஞ்சிடுச்சு. என்னுடைய பதட்டத்தினாலையும் இந்த மாதிரி நான் மறந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அல்லாஹ் என் மேலே பொருத்தமாக இருக்கிறானா கோபமாக இருக்கிறானா?
அல்லாஹ் என் மீது பொருத்தமாகிற ராதீன், என் மேலே அவன் பொருந்தி இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு ராதீன், உங்களை பொருந்தி தான் இப்பவும் இருக்கிறான். நீங்கள் அவனுடைய தூதர், உங்களை பொருத்தமாக்கி வைத்திருக்கிறான், உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறான், அதில் எந்த இதுவும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லா இடத்துல திருப்பி மன்னிப்பு கேளுங்க, அவன்கிட்ட வேண்டுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அல்லா இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, யா ரப்பி என்னை மன்னிச்சிரு, நீ என்னை புரிந்து கொள்வாய், ஆனால் இந்த இவ்வளோ காலம் இல்லை, எவ்வளோ காலம் வேண்டுமானால் நான் என்ன செய்வேன், இந்த சிறையில் இருப்பேன், எனக்கு தேவை உன்னுடைய பொருத்தம். அல்லாஹ் நம்மையும் பொருந்தி கொள்வானாக. ஏன்னா பொருத்தங்கிறது சுவனத்தை விட உயர்வானது. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது சுவனத்தை விட உயர்வானது. எனவே நீ என்னை பொருந்தி கொண்டால் உலா உபாடி, நான் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டான். அதனால் என்னை நீ பொருந்திக்கொள் அப்படின்ட்டு. இப்போ அல்லாஹ் கிருபையாகி இனி வெளியில் கொண்டு வரணுமா இல்லையா, அந்த வெளியில் கொண்டு வரதுக்கு தான் அரசருக்கு கனவை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாழ்வுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அல்லாவிடம் கேட்டு அவன் கபூல் செய்து அது ஸ்பாட்லேயே நடந்துடும். அப்போ நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த கனவு வந்தது, கனவுக்கான விளக்கம் கேட்டாங்க, அவன் சொல்லலை. இந்த ஜூஸ் புளியவனுக்கு ஞாபகம் வந்தது, அவன் என்ன செய்கிறான், அவன் வந்தான். இப்போ அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறான். சந்தித்து அவனா மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க யூசுப், நான் நீங்கள் சொல்லி அனுப்புனீங்க மறந்துட்டீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, சொல்லி இப்போ என்ன விஷயமா நீ வந்தான். அரசர் ஒரு கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவுல இப்படி 7 மாடு, 7 கொளுத்த மாடு, மெலிஞ்ச மாடு, 7 நல்ல கதிர்கள், அது பிறகு காய்ந்த கதிர்கள், இது எல்லாத்தையுமே சொல்கிறார். அப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த 7 மாடுகள் 7 மாடுகள் என்பதும் 7 நல்ல செழித்த கதிர்கள் என்பதும் இன்றிலிருந்து அவர் கண்ட காலத்திலிருந்து இப்போ தானே கண்டிருக்கிறார், நேத்தானே பார்த்துருக்கிறார், அதிலிருந்து இந்த வருஷம் ஆரம்பிக்குது, செழிப்பான வருஷமாக இருக்கும், அவ்வளவு செழிப்பாக இருக்கும். அதை அடுத்து ஒரு 7 ஆண்டுகள் பஞ்ச ஆண்டுகளாக இருக்கும், கடுமையான பஞ்சமாக இருக்கும். உணவு தட்டுப்பாடுன்னு அப்படி தட்டுப்பாடு, உணவே இருக்காது, அந்த மாதிரி நிலையில் இருக்காது. எனவே இதுதான் இந்த கனவினுடைய பொருள் என்று சொல்லிட்டு ஒரு வழியும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 7 வருஷத்தில் அதிகமான விளைச்சல்களை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே நீங்கள் என்ன விளைச்சல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, மகசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அரசர்கிட்ட சொல்லி இன்னும் அதிகப்படுத்த சொல்லு. அப்படி அதிகப்படுத்துவதோடு மாத்திரம் அல்லாமல் நீங்கள் அடுத்த 7 வருஷத்துக்கு உண்டான உணவுகளையும் நீங்கள் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உள்ள உணவுகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, சாப்பிட்றது ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் இந்த 7 வருஷத்துக்கு அந்த உணவுகளை இப்போமே இருந்து ஆரம்பித்தா இனி 7 வருஷம், இந்த 7 வருஷம் முடிஞ்சு அடுத்த 7 வருஷம் கடைசி வரைக்கும் போகக்கூடிய 14 வருஷம் ஆகுமே. அப்போ அந்த உணவுலாம் கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்கு அந்த கதிர்கள் இருக்குல்ல, அந்த கதிரை அறுத்து அதுக்கு ஒரு சூடு அடிப்பாங்கல்ல, சூடு அடிக்காதீங்க, அந்த கதிர்களோடையே நீங்கள் வைத்து விடுங்கள். அப்போ அது கெடாது. கதிர்களோடு எத்தனை வருஷம் இருந்தாலும் கெடாதான். அப்போவே பாருங்கள், இந்த விவசாய குறித்து குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் அதை கெடாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த நெல்லை வெளியில் எடுத்துட்டீங்க, அந்த கதிர்களுக்கு நெல்லை எடுத்துட்டீங்க, அல்லது கோதுமையை வெளியே எடுத்துட்டீங்க, அது கெட்டு போயிடும். நெல்லாக இருந்தாலும் கெட்டு போயிடும், கோதுமை தொலியோடு இருந்தாலும் கெட்டு போயிடும். அரிசியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, அரிசியாக இருந்தால் வண்டு அடிச்சிடும், அது 1 வருஷம் ஆகிட்டாலே அதுக்கு வண்டு வந்துடும். 7 வருஷம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 7 வருஷம் அறவே உணவு இல்லாமல் இருக்க போது, குறைந்தபட்சம் 7லேருந்து 8, 9, 14 வருஷம் நீங்கள் உணவை சேமித்து வைக்க வேண்டியிருக்குது. அதனால் இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்ன உடனே இந்த இதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அந்த மக்கள் இந்த உணவுலேருந்து பாதுகாப்பு பெறுவாங்க, இல்லைன்னா அவங்க பட்டினியில் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சேனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. இதை விளங்கி கொண்ட அவர்கள் நேராக என்ன செய்கிறாங்க, அவர் நேராக போய் சொல்லி அவங்க சொன்னமான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போனார். என்னப்பா இவ்வளவு பெரிய அறிவாளியாக கனவுக்கு விளக்கம் சொன்னது மட்டுமல்லாமல் அதற்கான பரிகாரத்தையும் சொல்கிறாருன்னா அவ்வளோ பெரிய அறிவாளியாளாக இருக்கணும், ஆள் சாதாரண ஆளாக இல்லையே, ஆக ரொம்ப பெரிய சிறந்த ஆளாக தெரியுது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆளை கூட்டிகிட்டு வாங்க. அதோட இன்னும் நீ சொன்னாங்க, அந்த பசியான 7 பஞ்சமான 7 வருஷம் முடிந்ததற்கு பிறகு சும்மா ஏத்தி பஅததாலிக ஆமுன் ஃபீஹி யுவாதுன் நாசு வ ஃபீஹி யஸிரூன், அதுக்கு பிறகு இன்னொரு வருஷம் வரும். இந்த 7 வருஷம் 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் இருக்குது, அது செம்மையான செழிப்பாக இருக்கும்.
எந்த அளவுக்குன்னு சொன்னால் பழங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்து சாப்பிட முடியாமல் எவ்வளோ குமிஞ்சு கிடக்குப்பா, ஜூஸை குடியப்பா, ஊற்றி வரிசையாக ஊற்றி விடுவோம் அப்படின்னு ஒஃபீஹி யஸிரூன், ஜூஸ் பிழிந்து சாப்பிடுவார்கள். அந்த அளவிற்கான ஒரு பரக்கத்தான ஒரு வருஷமாக 15வது வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த விளக்கெல்லாம் சொன்ன உடனே அரசர் ரொம்ப விவரமானவர், ரொம்ப விவரமான ஆள். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். இவ்வளவு விவரமான ஒரு நபர் சிறைக்குள்ள இருக்கிறாரா? எவ்வளோ காலம்பா இருக்கிறாரு? 12 வருஷமா. எவ்வளோ பெரிய அநியாயம்பா. அவரை கூட்டிட்டு வாங்கப்பா, அவரை கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வந்தா நான் வச்சுக்கிறேன், அவர் விவரம் கேட்போம் என்னங்கிறது அப்படின்னு சொன்னதும் இவர் திரும்பி வர்றார். இந்த தூதரை அவரோட கூட 2 தூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க, கூட்டுவாங்க. ஃபலம்மா ஜாஹுர் ரசூலு கால ரிஜஇ இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தில்லாதி கத்தஅன ஐதியஹுன்ன இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து இந்த தூதர் சொல்கிறாரு, இப்போ தூதராக தானே வர்றாரு, நீ வாப்பா என்ற தூதராக போகக்கூட ஆட்கள் அழைச்சிட்டு போ. வந்து நான் வரமாட்டேன், ஜெயிலை விட்டு நான் வரமாட்டேன். நான் இப்படி வர்றது, நான் நிரபராதிங்கிறத கோர்ட்டு சொல்லணும். நான் நிரபராதி, நான் தவறு பண்ணாதவன் என்பதை கோர்ட் அறிவித்து நான் வெளியில் வரணும், இல்லைன்னா நான் வெளியில் வரமாட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மாபாலு நிஸ்வத்தில்லாதி கத்தான ஐதிய குன்ன, அந்த கையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன, அந்த ஜுலைஹாவுடைய நிலைமை என்ன, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நான் யார், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. எனக்கு வந்து நான் தான் சிறையை கேட்டு வந்தேன் அல்லடா, ஆனால் நான் தவறு பண்ணலையே, நான் தவறு பண்ணாதவன், நான் சுத்தமானவன் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நான் அது ப்ரூஃப் பண்ணாமல் நான் வெளியில் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இவர் போய் அவர் சொல்கிறார், என்னப்பா கதை இதை 12 வருஷத்துக்கு முன்னால் என்னப்பா நடந்தது, ஏதோ அப்படி விவகாரம் நடந்தது, லேசாக ஞாபகம் இருக்குது, பெருசாக உனக்கு ஞாபகம் இல்லையே, விசாரணை தொடக்கப்படுது. அரசர் நானே விசாரிக்கிறேன் அப்படின்ட்டார். காலமா கதுபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுப் அந்நப்சி, அந்தந்த பெண்கள் யாரு, ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அசீஸனுடைய, என்னப்பா இந்த செய்தியெல்லாம் என்கிட்ட வராமல் நீ மறைச்சிருக்கிறியா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்கிற, நீ எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஆள். அப்போ அவர் சொன்னார், உண்மைதான், நான் என்னைக்கே நம்பிக்கையான ஆள் தான், இன்னைக்கே நம்பிக்கையான ஆள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் துரோகம் இழைக்கவில்லை, இந்த அரசுக்கு ஒரு சின்ன அநியாயமோ ஊழலோ லஞ்சமோ அட்டூழியமோ நான் செய்யலை, மாற்றம் நான் செய்யலை. ஆனால் இது என்னுடைய குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு, மான பிரச்சனையாக ஆனதால் இந்த செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் நான் கொண்டு வரலையே தவிர வேறபடி நான் உங்கள்கிட்ட மறைக்கணுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அவர் சொல்கிறார். சரி, இப்போ அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ யூசுஃபை வெளியில் எடுக்கணும், அவர் வெளியில் வரமாட்டேங்கிறார், யூசுஃப் வெளியில் வரமாட்டேங்கிறாரு, விசாரணை திருப்பி நடத்தணுங்கிறாரு, திருப்பி ஃபைலை தூசி தட்டி எடுக்க சொல்கிறாரு, எடுத்து அது என்னன்னு பார்க்கலாம், அந்த விசாரணை நான் செய்வேன், அதுக்கு நான் ஒரு டீம் அமைக்கிறார், அமைத்து அந்த பெண்களை எல்லாம் கூப்பிடு, ஜுலைஹாவை கூப்பிடு, எல்லாரும் வரட்டும், நானே விசாரணை நடத்திடுறேன் அப்படின்ட்டு அரசர் ஃபுல்லாக முழுமையாக இறங்கிட்டார். இறங்கி அந்த விசாரணையை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த முதலாவது அந்த பெண்களை கூப்பிடுறாரு, அந்த மிஸ்ர் தேச கைகள்லாம் அடுத்தாங்களே, எத்தனை பெண்கள் அவங்க, இத்தனை பெண், 10 பேரோ 20 பேரோ 40 பேரோ எத்தனையோ, அந்த எண்ணிக்கை அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து ஜுலைஹா நாயகி தான் தெரியுமே, அவர்கிட்ட கேட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டு வா. அந்த லிஸ்ட்டு எல்லாம் வந்தது, அவ்வளோ பெரிய கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. அரசர் என்னப்பா நடந்தது, வருஷம் 12 ஆயிடுச்சு, என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக என்கிட்ட சொல்லணும், எதையும் மறைக்கக்கூடாது, என்ன நடந்தது. குல்னா ஹாஷலில்லா, அல்லாஹ் தூய்மையானவன், மா அலிம்னா அலைஹி மின் சூ, அவர் பரிசுத்தமானவர், எந்த தவறும் பண்ணாதவர் தான் யூசுப். தவறுக்கு அவர் அடிபணிய மாட்டேன் என்றதின் காரணத்தினால் தான் அவர் உள்ளே போனார். அவர் தவறு செஞ்சிருந்தால் உள்ளே போயிருக்க மாட்டார்ல. அவர் தப்பு பண்ணி இருந்தால் அவர் உள்ளே போயிருக்க மாட்டார். தவறு பண்ணாததினால தான் அவருக்கு உள்ளே போடப்பட்டது. இதுதான் நடந்தது. என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, இந்த கையா இருக்குது, பழங்களை வச்சது, அவளை ஜோடிச்சு அனுப்புனது, கொண்டது, ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தாங்க, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்ரூவராக மாறிட்டாங்க. எல்லாத்தையும் தெளிவாக என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. யாரும் இருக்கிறாங்க, ஜுலைஹா நாயும் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. அப்போது எல்லாம் இவங்க விசாரணை முடிஞ்ச பிறகு, நீ என்னப்பா சொல்கிற, நீ தானே தலைவி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய மனைவி, இந்த பிரச்சனைக்கு காரணமானது நீயா தான் என்ன செய்யப்பட்டது, எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ற. கால திம்ராத்துல் அசீஸ்,
அந்த அசீஸுடைய மனைவி சொன்னாங்க, அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக். அரசே, இதுக்கு பிறகு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லா விஷயம்தான் வெளியாயிடுச்சே, எல்லாமே தெளிவாக ஆயிடுச்சு. அனராபத்துஹு அந்நஃப்ஸிஹி, நான் தான் அவரை நோக்கி சென்றேன், அவர் என்னை நோக்கி வரல. அனராபத்துஹு அந்நஃப்ஸி, நான் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டேன், இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். செய்த தவறெல்லாம் என்னுடையது தான். அனராபத்துஹு அந்நஃப்ஸிஹி, அவர் எனக்கு வேண்டும் என்று அவருடைய அழகிலே நான் மயங்கி, நீங்கள் பார்த்த இப்பவும் பார்த்தா நினைக்கிறேன் அந்த மாதிரி அழகுடையவர் அவர் இருப்பார். நீங்களே அதிசயிச்சு போயிடுவீங்க. ஆண்களே கூட வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆச்சரியமான அழகை இறைவன் கொடுத்திருக்கிறான். எங்கள் வீட்டிலேயே அவர் இருக்கிறாரு. எனக்கு அந்த டைமில் இளம் வயது, அவருக்கும் இளம் வயது. அவர் என்னை விட வயசு கம்மி தான். ஆனாலும் கூட ஆசை என்பது என்னை என்ன செஞ்சிருச்சு? ஆசைக்கு வயசுலாம் கிடையாது, ஆசைக்கு வயசுன்னு ஒன்று இருக்கவா செய்யுது. எனவே இந்த மாதிரி நடந்தது. அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக், சத்தியம் வெளிப்பட்டு விட்டது, உண்மை வெளிப்பட்டு விட்டது. ஆனால் ராபத்துஹு அந்நஃப்ஸிஹி, நான் தான் அவரை நோக்கி போனேன், அவரை தவறின்பால் இழுத்தேன், இச்சையின்பால் இழுத்தேன். வ இன்னஹு லமின ஸாதிகீன், அவர் தூய்மையானவர், உண்மையானவர், நேர்மையானவர், பரிசுத்தமானவர் என்று எல்லாம் சொன்னதும் சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யூசுப் கிளியார் அவர் ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படிங்கிற தகவல் எல்லா சபையில் பூரா மன்னர் அவங்க சமைச்ச பழைய ஆட்கள்லாம் ஈடுபட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, சரி அசீஸ் இங்கே வாங்க, நீங்கள் ஒரு சிறந்த அமைச்சர் தான், நாட்டை நல்ல முறையில் பராமரிச்சிங்க, அதெல்லாம் நம்ம தப்பு செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஒரு நிரபராதியை போய் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஜெயிலில் போட்டிருக்கிறீங்க. அதற்காக வேண்டி கோர்ட்ஸ், நீதிமன்றத்தையெல்லாம் நீங்கள் வளைச்சிருக்கிறீங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணிக்கிறீங்க இல்லையா? எல்லாம் ஆமாம் அரசே, அந்த தப்பு என்னுடைய, நான் மானப்பங்கப்பட்டு விடக்கூடாது. உங்களுடைய அரசபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலை அவருடைய ஃபேமிலியில் அப்படின்ற செய்திலாம் வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் செஞ்சேன். ஆனால் செஞ்சது தப்பு தான். சரி, இதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன். இதற்கான நீங்கள் செஞ்ச அந்த தவறுக்கான நடவடிக்கையை நான் கண்டிப்பாக எடுத்தே தீர்வேன். ஏன்னா நான் முழுமையாக உங்களை நம்பியிருந்தேன். அரசாட்சியை நானாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அரசை கவனித்திருக்கிறது தான் எல்லாமே உங்கள் கையில் நான் தந்திருக்கிறேன், நீங்கள் தான் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த செய்தி என்கிட்ட கொண்டு வரல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீதி தவறி இருக்கிறீங்களே, ஒரு தூய்மையான நபரை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? கோர்ட்டை வளைத்து அவரை கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்கிறீங்களே, அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அதை அனுமதிக்க இயல. அதனால் இது சம்பந்தமான நடவடிக்கை நான் துரிதமாக எடுப்பேன், அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். இப்போ தகவல் போச்சு, எல்லாமே தகவல் அங்கே போட்டது. இப்போ இங்கேருந்து ஒரு பெரிய பரிவாரம் போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நீங்கள் பரிசுத்தமான டிக்ளேர் பண்ணி அடிச்சு அரசன் பண்ணிட்டாரு. அந்த பெண்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, காலமா ஹத்துபுக்குன்னா, அவர்களுடைய அவங்களுடைய அந்த பெண்கள் என்ன ஆச்சு, என்ன கால மாபான் நிஸ்வத் இல்லாத்தி கத்தான ஐதியை உண்டா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கையை அறுத்தாங்களா அந்த பெண்களுடைய நிலைமை, சுலேகாவுடைய நிலைமை என்ன? அவங்க எல்லாருமே ஹக்க சொல்லிட்டாங்க, அவங்க நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக மன்றத்திலேயே அதை அறிவிச்சாச்சு. மன்னரும் நீங்கள் பரிசுத்தமானவர், தவறெல்லாம் அந்த பெண்கள் தான் செய்தார்கள், அவர்களை அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினின், அந்த மோசடிக்காரர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா வழிகாட்ட மாட்டான், அது வெற்றி பெறாது. இன்னைக்கு அது ஒரு காலத்தில் வெற்றி பெறுற மாதிரி தெரியும், ஒரு காலத்தில் வெற்றி பெறுற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு காலத்தில் எங்கேயாவது போய் சிக்குவான். அந்த மோசடி செய்யக்கூடியவர்கள் அது எவ்வளோ பெரிய அரசாங்கம் இருந்தாலும் சரி தான், அது சிக்கியே ஆகும். அல்லாஹ் அதான் சொல்றான், வன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினின், மோசடிக்காரர்களுடைய குபாடத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், வெற்றி கொள்ள செய்ய மாட்டான், ஒரு காலத்தில் அது படு பாதாளத்திலே வீழ்ந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அருமையான பெருமக்களே, சரி இப்போ எல்லாம் நடந்து போச்சு, இப்போ ஆளை கூட்டிட்டு வாங்க சொல்லி எல்லாத்தையும் அந்த யூசுஃபை கூட்டி, வகாலல் மலிகு தூனி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, அவரை எனக்கு நான் பிரத்யேகமாக என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாக நான் வச்சுக்கிடுவேன். இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறாரு, அவரை கொண்டு போய் சிறையில் இத்தனை வருஷம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்கு இருந்தால், ஒரு அமைச்சராக இருந்தால் அன்றைக்கி எங்கேயோ கொண்டு போய் இருப்பார், இந்த நாட்டை எவ்வளோ பெரிய சிறப்பான நாடாக மாற்றி இருப்பார். அவரை கூட்டிகிட்டு வாங்க, யுத்தூனி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, எனக்காக வேண்டி அவர் நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், நான் வச்சுக்கிடுவேன், பிரத்யேகமாக நான் அவரை நான் வைத்துக்கொள்வேன் என்று சொன்னதும் அங்கே சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே இவர் பார்க்குறாரு, அந்த அழகான தோற்றம், ஆஜானு பாகவான அந்த
நல்ல நெடுந்து வளர்ந்த எல்லாமே அம்சமாக இருக்கவர் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அவருக்கே புரியுது, ஆமாம் இதனால தான் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்குது, அந்த பொண்ணுகள்லாம் இப்படி நடந்துருக்குது அப்படின்னு விளங்கிடுச்சு. இப்போ உட்காந்து அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் நடக்குது, நிறைய பேசுகிறாங்க. புலம்மா கல்லமகு கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனு நமீன். அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு நாள் இல்லை ரொம்ப நாள் பேசிப்பாங்க, ஒரு மாதமோ 2 மாதமோ எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் சொன்னார், அரசர் சொல்கிறாரு, இன்னக்கல் யௌம லதைனா மக்கீன் அமீன், இன்றையிலிருந்து நீங்கள் தான் முதலமைச்சர். அசீஸை கூப்பிட்டு நீங்கள் இருந்தது போதும், நீங்கள் ஓய்வெடுங்க, உங்களை நான் பதவி நீக்கம் செய்கிறேன் அப்படின்னு 10 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டார். வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த போஸ்ட்டில் யாரை கொண்டு வைக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க மக்கன்னால் யூசுஃப ஃபில்லர், நாம் எப்படி யூசுஃபுக்கு ஒரு தகுதியான இடத்தை நாம் வழங்கினோம். எங்கே கொண்டு வந்து வச்சுட்டான் பாருங்க, எங்கேருந்து எப்படி வந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சருடைய இடத்துல வந்து உட்காந்தாச்சு. அப்போ அதோடு மாட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் வந்து இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் அதில் பேசப்படுது. ஒரு குறிப்பிட்ட 1-2 41வது அத்தியாயத்தில் 41வது வசனம் ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில், பின்பும் பார்வோன் மிஸ்ரு பேரரசர் யோசப்பை, அதான் யூசுப் நபியை நோக்கி, மிஸ்ரு தேசம் முழுவதும் உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன். இது 41வது அத்தியாயம் வசனம். 42வது வசனத்தில் பார்வோன் சொன்னால் ஃபிரௌன் அர்த்தம், நல்ல ஞாபகம். ஃபிரௌன் சொன்னால் இவருக்கும் ஃபிரௌன் தான் பேர், மிஸ்ரை ஆளக்கூடிய அத்தனை பேருக்கும் ஃபிரௌனோட பேர். ஆனால் அசல் பேர் ஒன்று இருக்கும், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அசல் பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம், ரையான், அவருடைய அசல் பேர் ரையான். ஆனால் அந்த நாட்டை ஆளக்கூடிய அத்தனை பேருக்கும் என்ன பேர், ஃபிரௌன் பேர். நம்ம அசல் ஃபிரௌன் தான் ஈரான் இல்லையா, நமக்கெல்லாம் பழக்கமான ஃபிரௌன் தான் ஈரானே, மூசா நபி ரொம்ப காத்தானே, அவன் பேர் வலீது, அவன் பேர் வலீது. அப்போ அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு ஃபிரௌன் அப்படின்னு சொல்கிற ஒரு மரியாதை பேர். பாரசீகம், இன்னைக்கு ஈராக் இருக்குல்ல, ஈரான் இன்னைக்கு பிரச்சனைகளோட அந்த நாடு வந்து பாரசீகம். அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கெல்லாம் கிஸ்ரான்னு பேர், ரோமை ஆளக்கூடியவர்களுக்கெல்லாம் கைசர்னு பேர். இது ஒரு பொது பெயர், அந்த ஆட்சியாளருக்கான ஒரு பெயர். இப்போ போப்பாண்டவர்னு சொல்கிறோம், போப்பாண்டவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் மூத்தாயிட்டா அவருக்குன்னு அசல் பேர் ஒன்று இருக்கும், இவர் மூத்தாயிட்டா இன்னொரு போப்பாண்டவர் வருவார். இது இயல்பான ஒரு விஷயம். அருமையான பெருமக்களே, அப்போ அவர் சொல்கிறாரு, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசப்பின் கையிலே மாட்டினார். முத்திரை மோதிரம் சீல் வைக்கலாம், இனி நீ தான் போ, நீனே வச்சுக்கோ. என்ன அறிவுப்பா, என்ன ஆச்சரியம், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, எனக்கு ரப்பு தந்தது அப்படின்னா. அல்லாஹ் ஏற்கனவே சொல்கிறான் இல்லை குர்ஆன்ல, யூசுஃப்லேயே வந்துருச்சு, எனக்கு என்னுடைய ரப்பு தந்தான் அப்படின்ட்டு. அவருடைய கையில் என்ன செய்யலாம், மோதிரத்தை கழட்டி மாற்றிட்டு, இனி தன்னுடைய அவருக்குன்னு ஒரு வாகனம் இருக்கும், குதிரைகள் எழுதிட்டு போகக்கூடிய ரதம். அந்த காலத்தில் ரதத்தில் தானே போவாங்க, 2 குதிரை மாட்டினது 4 குதிரை மாட்டினது இப்படின்னு இருக்கும். முதல் வகையான ரதம் அதில் தான் யார் போவா, அரசர் போவார். 2வது வகை ரதம்னு ஒன்று இருக்கும், அதில் யூசுஃபை ஏற்றியாச்சு. இந்த தேசம் முழுவதும் எங்கும் போகலாம், இந்த தேசம் முழுவதற்கும் நீதான் அதிகாரி என்று சொல்லிட்டு, அடுத்த 44வது அந்த ஆதியாகமம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 41வது அத்தியாயம் 44வது வசனத்தில் யோசப்பை நோக்கி பார்வோன் சொன்னாரு, நான் தான் பார்வோன், அரசர் நான் தான், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையோ காலையோ அசைக்க கூடாது. இப்போ எந்த அளவுக்கு பவர் கொடுக்குறான்னு பாருங்க. இந்த துனியா, இந்த தேசத்தில் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் எவனும் கையங்கால அசைனா கையங்கால அசைக்கூட அர்த்தம், எதுவும் செய்யக்கூடாது. எது செய்யறதாக இருந்தாலும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் இந்த நாட்டில் எதுவும் நடக்கக்கூடாது என்ற இடத்திற்கு, மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவங்கள வச்சுட்டான். வகதாலிக மக்கன்னால் யூசுஃப ஃபில் அர்த் யதபவ்வஅ மின்ஹா ஹைது யஷா, அவன் நாடியவாறு நாடியவர்களை நாடிய இடத்துல வைக்கிறான். அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கும். நுசீபு பிரஹ்மத்தினா மன்னஷா, நாம் என்ன செய்கிறோம், நாம் நாடக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை வழங்குகிறோம். ஒலா நுதியு அஜல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய கூலியை நாம் வீணடிக்க மாட்டோம். நல்லவர்கள், தூய்மையானவர்கள், வாக்கு தத்தம் சரியாக உள்ளவர்கள், இவர்களுடைய கூலிகளை நாம் வீணடிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல் அஜ்ருல் ஆখিরাத்து கைருல் லில்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்களுக்கு யார் அஞ்சினார்களோ, யார் ஈமான் கொண்டு
தக்குவாவோடு நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு ஆகிரத்தில் முழுமையான கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த எல்லா பொறுப்பும் கொடுத்ததற்கு பிறகு இப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் அமைச்சர்ந்து தந்துட்டீங்க, கால் அஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறாங்க பாருங்க. யார் சொல்கிறா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொறுப்பு கேட்குறாங்க. அவங்க ஒரு எனக்கு குறிப்பாக நிதி மற்றும் உணவுத்துறையை என் கையில் தாங்க. அது கேட்டதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டார், நிதித்துறை உணவுத்துறையெல்லாம் என்ன, எல்லா துறையும் நீயே பார்த்துக்கோ, உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கை காலில் யாரும் அசைக்க முடியாது, எந்த அதிகாரியும் அசைக்க முடியாது. ஆனால் அவங்க கேட்டது எது அப்படின்னு கேட்டால், காலஜ் அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த பூமியினுடைய ஹஸானா எல்லாம் ஃப்ளூஸ், நிதித்துறை. நம்ம நிதி அமைச்சர் எப்படிங்க பார்க்குறாங்க இல்லையா, ஒரு மண்ணும் இல்லை. அப்போ இப்படி ஆச்சரியமான ஒரு நிதி அமைச்சர் இப்படிலாம் இருக்குது. அருமையானவர்களே, இந்த நிதித்துறையையும் உணவுத்துறையும் எனக்கு என்ன செஞ்சிடணும், நீங்கள் தந்துடணும். இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் அதை தெளிவாக விளங்கி இருக்கிறேங்கிறாங்க. நான் அந்த துறையை சரியாக பாதுகாக்கவும் செய்வேன், அது சம்பந்தமான அறிவு எங்கிட்ட இருக்கு, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு அதை தாங்க அப்படின்னு அரசர் அதையும் கொடுக்குறார். அந்த முழு பொறுப்பையும் அவர்கள் என்ன செய்தார்கள், வாங்கி கொண்டு இப்போ அந்த 7 வருஷத்தில், இப்போ செழிப்பான வருஷம் வருது இல்லை, 7 வருஷம் செழிப்பான வருஷம் வரப்போகுது. அந்த செழிப்பான வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை உடனே என்ன செஞ்சாங்க, சட்டங்களை போட ஆரம்பித்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் என்ன செய்யணும், அந்த உணவுகளை இப்படி செய்யணும், இப்படி விளைச்சல் பண்ணணும், இந்த இடங்களை விளைச்சல்களுக்காக எடுங்கன்னு சொல்லி எல்லாம் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பித்தாங்க. போயிட்டு எதெல்லாம் விளைச்சலுக்கு தகுதியான பூமி, எதெல்லாம் விளைச்சலுக்கு தகுதி இல்லாத பூமி, எதில் அதிகமாக விளைச்சல் இருக்கும், தண்ணீர் பகுதி இருக்குது, அங்கே நைல் நதி இருக்குது, நைல் நதியில் ஓடுது, பரக்கத்தான சொர்க்க நதி இல்லையா நைல் நதிங்கிறது, வற்றாத ஜீவ நதி. அதனால் இந்த நதியிலிருந்து வாய்க்கால்களை என்ன செய்யணும், வெட்டணும், குளங்களை வெட்டணும், இப்போ அதே மாதிரி கிணறுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சு கட்ட 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 வேலை. இப்போ வேலை வாய்ப்பும் அதிகமாகிடுச்சு, வேலை வாய்ப்பும் அதிகமானது, விளைச்சல்களும் அதிகமானது. அதே மாதிரி கோடவுன்லாம் நிறைய என்ன செஞ்சாங்க, ரெடி பண்ணாங்க. ஏன்னா 7 வருஷத்துக்கு ஒரு நாடு முழுவதுக்குமான உணவு தேவையில்லை. எகிப்து நாடுக்கு முழுவதுமாக பெரிய நாடு, அந்த நாடு முழுவதற்குமான உணவு தேவை என்பதால் எல்லா ஏற்பாடுகளையும் என்ன செஞ்சாங்க, செஞ்சு வச்சாங்க. மன்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். இந்த அவர் நேரத்தோடய நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மன்னர் சுகம் இல்லாத நிலையில் ஆயிட்டார். அவர் சொல்லிட்டாரு, நான் இறந்தால் இந்த நாட்டினுடைய அரசர் யூசுப் தான், நான் இறந்தால் இந்த நாட்டினுடைய அரசராக இருப்பவர் என்னுடைய இடத்துக்கு வர வேண்டியது, அந்த பார்வோனாக இருக்க வேண்டியது, இந்த இடத்த பொசிஷனில் வர வேண்டியது யூசுப் தான் இருக்கணுமே தவிர யாரும் இருக்க முடியாதுங்கிற எல்லா அமைச்சர் கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டார். எங்கே கொண்டு வந்து வச்சுட்டான் பாருங்க, அல்லாஹ் அரசர் பதவிகளை கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ மன்னரும் இறந்துட்டாரு, இவங்க அரசர் பதவிக்கு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இனி சுலைஹா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை உலகில் நாம் பார்ப்போம். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பாடங்களிலிருந்து நமக்கு தெளிவான படிப்பினை தந்து நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك وامتثال اوامرك واجتناب نواهيك. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الاشقاء المطرودين. وصلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على